யாரு? யாரது? பொதுவா மக்கள் தங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி வித்தையையோ செய்வினையையோ நாடுறாங்க. ஆனா எப்பவுமே இந்த செய்வினைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்குமா? இந்த கதை சத்தீஸ்கரை சேர்ந்த சின்ன ஊரான துர்குல நடந்தது. இங்க மாதவ் அவரோட மனைவி ஊர்மிளா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கு இந்த வீடு சாதாரண வீடு மாதிரி தான் இருந்தது. ஆனா வினோதமான விஷயம் என்னன்னா, திடீர்னு கொஞ்ச நாள்லயே மாதவ் பணக்காரன் ஆயிட்டார். சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க வாழ்க்கை வறுமையால சூழ்ந்திருந்தது. யாரு? யாரது? இல்ல இல்ல இல்ல. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் உனக்காக தான் நான் திருட சொன்னேன். இதை நம்ம கொண்டு போய் பெட்டில வச்சிடலாம். வா. சரி வா, சீக்கிரம் போய் இந்த இரும்பு பெட்டில வச்சிடலாம். இந்த நகையை மட்டும் வச்சுக்கிட்டா? ஏய், என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போதான் நம்ம இதை திருடி இருக்கோம். யாராவது நீ போட்டிருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உனக்காகவே ஒரு அட்டகாசமான நகையை செஞ்சு கொண்டு வரேன். சரி சரி வா, சீக்கிரம் வச்சுட்டு போலாம். என்னங்க, நீங்க கிராமத்துல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டோட நிலைமையே மாறிடுச்சே.
ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா என்ன? புது சோஃபா கொண்டு வந்திருக்கேன் மேடம். அந்த ஹால்ல வச்சிருப்பா, அதுவும் அந்த பக்கம் இருக்கு. இங்க பாருங்க அண்ணி, அப்படி என்னதான் ஆச்சு? இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பணம் எப்படிதான் வந்துச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு? உங்க வேலையை மட்டும் பாருங்க. இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு காசு எப்படி வந்திருக்கும்? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கடந்த 2 மாசமா நம்ம ஊர்ல திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரகசியமா நடக்கிற இந்த திருட்டுனால போலீஸும் சரி பொதுமக்களும் சரி மிகுந்த கவலையில இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள புடிச்சிருவேன்னு போலீஸ் சொல்றாங்க. என்னப்பா மாதவ், எப்படி இருக்க? இப்பெல்லாம் போன்லயும் பேசுறதுல என்ன வந்து பாக்குறதும் இல்ல. அதான் நானே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன இங்கே நிக்க வைக்க போறே இல்ல உள்ள வர சொல்லி கூப்பிடுவியா? இரு நானே போய் அண்ணியை பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம். கைலாஷ் அண்ணி வணக்கம். வணக்கம். அட மாதவ், இந்த சோஃபா ரொம்ப நல்லா இருக்குப்பா. விலை அதிகமா இருக்கும்ல? மாதவ் ஒன்னு சொல்லு. நேத்து வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நீ, உனக்கு வேலையே இல்ல, ஆனா திடீர்னு எப்படிப்பா? பெருசா ஏதோ சிக்கிருக்கு போல இருக்கு. விஷயத்தை எனக்கு சொல்லுப்பா. இந்த ரூம் எதுக்காக போட்டிருக்கு? கைலாஷ், இது எங்க அம்மாவோட ரூம். இது நான் எப்பவும் மூடிதான் வச்சிருப்பேன். வருஷத்துல ஒரு நாள் எங்க அம்மாவோட திதி அன்னைக்கு தான் இதை நான் திறந்து வைப்பேன். போதுமா? இங்க பாரு, எங்க வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்க வர போறாங்க. நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். நீ கிளம்பு. சொல்றத கேளு, கிளம்பு. என்னடா? வா. என்ன? நீ முதல்ல கேளுப்பா. சரி போ. மாதவ், என்னப்பா இதெல்லாம்? டீ கூடவா கொடுக்க மாட்டீங்க? அதான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன்னு சொன்னேன்ல. நாளைக்கு எங்கேயாவது பார்ட்டி வச்சுக்கலாம். பார்ட்டி வச்சுதான் ஆகணும். சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். வணக்கம். சரி, நீ கிளம்பு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மாதவ் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தான். அவனோட வீட்டு செவரும் எங்க வீட்டு செவரும் ஒன்னா ஒட்டியே இருக்கும். அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதையே நிறுத்தினப்பதான் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது. அவங்க கிட்ட திடீர்னு நிறைய பணம் புழங்க ஆரம்பிச்சது. திடீர்னு அவங்க பணக்காரங்க ஆயிட்டாங்க. அவங்களோட இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து நாங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. அது எங்க யாருக்குமே தெரியல. அவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. அது அவங்க எல்லார்கிட்டையும் மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீயா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, போன மாசத்தோட பால் பாக்கி இன்னும் நீங்க தரவே இல்லையே. நீங்க கிராமத்துக்கு போயிட்டீங்களா? வாங்க மறந்துட்டேன். சரி இரு. ஏய் எந்திரி.
நீ எப்படி உள்ள வந்த? உங்க பால் கணக்கு பாக்கி இருந்தது வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அத வாசல்ல இருந்து வாங்கியிருக்கலாம். வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? வெளிய போ. சார், நான் அவனை கேட்கட்டுமா? அந்த அந்த ரூம்ல என்ன இருக்கு? அது உனக்கு எதுக்கு? நீ வெளிய போ. போ. வெளிய போ. சார், வெளிய போன்னு சொன்னேன். சொன்னதை கொஞ்சம் கேளுங்க சார். எதுவும் பேசாத, வெளிய போ. வா. வேலை போ. இன்னைக்கு நீ போய் ஒரு நகை கடையில போய் திருடு. அப்புறம் இன்னைக்கு நீ வைரத்தை மட்டும் திருடு. நில்லு. இந்நேரத்துல வீட்டு வாசல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. போ. யாரா இருந்தாலும் அப்படியே திரும்பி அமிச்சிரு. அந்த மந்திரவாதி பாபா என்ன சொன்னாருன்னு தெரியும்ல? நம்ம கிட்ட இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த ஏவலுக்கு நடுராத்திரியில இருந்து விடிகிற வரைக்கும் தான் சக்தி இருக்கும். புரியுதா? அந்த நேரத்துல தான் அது வேலை செய்ய முடியும். அப்புறம் போகும்போது வெளியே கதவை பூட்டிட்டு போ. போ. மனோகர், நீயா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? எல்லாத்தையும் சொல்றானே, முதல்ல உள்ள போலாம். உள்ள போலாமா? ஆ, ஆ, ஆ. பரவாயில்ல அண்ணே, வீட்டை அட்டகாசமா அலங்கரிச்சிருக்கீங்க. அண்ணன் பயங்கரமா சம்பாதிக்கிறாரு போல இருக்கு. அம்மா, அண்ணன் எங்க? அவரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. நீ போய் கை கால் அலம்பிக்கோ, அதுக்குள்ள அவரு வந்துருவாரு. சரி. மனோகர், இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். ஆனா இது சித்தியோட ரூமாச்சே, ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க? அது அத்தைதான் சாகறதுக்கு முன்னாடி என் ரூம பூட்டி வைங்கன்னு சொன்னாங்க, திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அண்ணே, நான் போன முறை வந்திருந்தப்போ இந்த ரூம் திறந்துதான் இருந்தது. என்ன நீங்க? சரி, அதை விடுங்க. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் சாவகாசமா உட்காந்து எல்லாமே பேசலாம். சரியா? சரிங்க அண்ணே. இத பாருங்க, உங்க பெரியம்மா பையன் இருக்கானே மனோகர், அவன் வந்திருக்கான். இந்த நேரத்துல எங்கேயே வந்தா? தெரியல. அவனுக்கு இந்த ஏவலை பத்தி தெரிஞ்சதுன்னா நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டுரும். வேலை தரேன் இரு. இதுக்கு இப்ப ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாகணுமே. முதல்ல இத திருட அனுப்புங்க. ஐயோ, இல்ல இல்ல, இன்னைக்கு மட்டும் இதை நம்ம திருட அனுப்பினோம், மனோகர் முன்னாடி நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டுரும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கு வேற ஏதாவது வேலை கொடுக்கலாம். வேற என்ன வேலை தரலாம்? இது 2 நிமிஷத்துல முடிச்சிருமே. அதுக்கப்புறம் விடியற வரைக்கும் யார் இதை சமாளிக்கிறது? ஐயோ, நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த நிமிஷத்தை பாரு.
ஒரு வேலை பண்ணலாம். நீரு நான் வரேன். வேலை இரு சொல்றோம். இந்த மனோகர் ஏன் இப்ப வந்தா? தப்பான நேரத்துல வந்துட்டானே. எங்க பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நில்லு. இதுக்குள்ள கோதுமை இருக்கு. 3 மணி நேரத்துல இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். இந்தா. இன்னும் 3 மணி நேரத்துக்கு இது எண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தூங்க வச்சிடலாம். சரியா? என்னது கொஞ்ச நேரத்திலேயே இது எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிடுச்சு. வீட்டுல இன்னும் எவ்வளவு கோதுமை இருக்கு? இன்னும் ஒரு கோதுமை முட்டையும் அரிசி முட்டையும் இருக்கு. சரி வா, அதையும் கொண்டு வந்து கொடுக்கலாம். நீ எண்ணிட்டு இரு. வா. இங்க பாருமா, தாப்பால் மட்டும் போடு, பூட்டு போடாத. மூட்டையை கொண்டு வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் பூட்டிக்கலாம். சரி. உணவரங்க அவனை அந்த ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டேன். குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்ண. நான் ஒண்ணு பண்றேன். நான் அவனுக்காக போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அவனோட கவனம் இந்த பக்கம் வராது. அதுக்குள்ள நீங்க அந்த மூட்டைகளை கொண்டு வந்து இங்க போடுங்க. சரி வா. இல்ல என்ன விட்டுரு. வேண்டாம், என்ன விட்டுரு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம், வேண்டாம். மனோகர், மனோகர். எனக்கு செத்து போயிட்டானா? இல்ல இல்ல, வெறும் மயக்கம் தான். முதல்ல மயக்கம் தெளிஞ்ச உடனே அவனை இங்கிருந்து அனுப்பிடலாம். ஆனா மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த ஏவலை பத்தி யார்கிட்டயாவது சொல்லிட்டானா? ஐயோ, இத பத்தி நம்ம காலையில பேசிக்கலாம். முதல்ல அந்த ஏவலுக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துடலாம். இல்லைன்னா அது நம்ம கதையை முடிச்சிடும். விடிய போகுது. சீக்கிரம் போ போ. இது எங்க போச்சு? ஐயோ, ஒருவேளை தப்பிச்சிருச்சோ? ஐயோ, வா போய் தேடலாம். வா. இது எங்க போச்சுனே தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஒரு வேலை பண்ணு. நீ இங்க போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். சீக்கிரம். சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. என்னாச்சு?
உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு ஒன்றும் ஆகல? நான் உனக்கு ஆணையிடுறேன். போ போய் எங்களுக்காக நிறைய பணத்தை கொண்டு வா. யாரு? இந்த ஊரில் ஏற்படும் அதிக திருட்டு சம்பவங்களால் கலவரம் ஏற்பட தொடங்கியுள்ளது. நேற்று இரவு வியாபாரி முகுந்தலால் வீட்டில் ரகசிய முறையில் திருட்டு நடந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த திருடன் முகுந்தலாலை கொலை செய்து விட்டான். இந்த கொலையில் ஒரு விஷயம் புதிதாக இருக்கிறது. திருட்டு இரவு 2 மணியிலிருந்து 4 மணி அளவில் தான் நடக்கிறது. என்ன ஏன் இவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்க? நாங்க என்ன செய்வடா? அண்ணே, பெல் பட்டன் ரிப்பேரா இருக்கும்னு நினைச்சேன். பெல் பட்டன் ரிப்பேரா? அண்ணே, இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? வெறும் திருட்ட மட்டும் செய்யல, இப்பெல்லாம் கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருடுங்க கிட்ட இருந்து அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும்னு. அந்த முகுந்தையா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு எப்பவுமே நான் தான் பால் ஊத்துவேன். அவர் ரொம்ப பாவண்ண, இறக்கமே இல்லாம அந்த திருடங்க அவர் கொண்டிருக்காங்கண்ணே. வேணும்னா பாருங்கண்ணே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திருடன் கண்டிப்பா மாட்டிக்க போறான். சரிங்க அண்ணே, நான் கிளம்புறேன். என்ன என்னாச்சுண்ணே, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நாளையில இருந்து பால் வேணாம். ஐயோ அண்ணே, அப்படி நான் என்ன பண்ண? நாளைக்கு வந்து கணக்க செட்டில் பண்ணிக்கோ. இப்போ நீ போலாம். இல்லண்ணே, நான் எதுவுமே. ஓ, நாளையில இருந்து நீ வர வேணாம். முதல்ல பால்காரன் ஹரிக்கு தான் மாதவ் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் மாதவும் ஊர்மிளாவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஏவல் திருட்டோட நிறுத்தாம கொலையும் செஞ்சிருச்சு. எந்த ஏவல்னால அவங்களுக்கு நிறைய லாபம் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுவே அவங்கள அழிக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. வந்தேண்டா பாலுக்காரே, அடடா பசு மாட்டை கட்டி பாட போறேன். என்னண்ணே, காலகாத்தால வேலை கிளம்பிட்டீங்களா? எப்பவுமே என்னோட வேலை விடிய காலையில ஆரம்பிச்சிடும்ல. இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போறேன், அதான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கலான்னு பாக்குறேன். ஓ சரி தாமோதரண்ணே, நான் கிளம்புறேன். சரி. ஏன்னா இன்னும் நிறைய வீடு பாக்கி இருக்கு. போயிட்டு வாங்க.
இந்த மாதவன் எங்க போயிட்டு இருக்காரு? அதுவும் திருட்டுத்தனமா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். போதும் பாபா, இதுக்கு மேல அந்த ஏவலை எங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. என்ன அதுகிட்ட இருந்து விடுவிச்சிருங்க. அது கஷ்டம்ப்பா. ஒரு முறை அந்த ஏவல் உன்கிட்ட வந்துருச்சுன்னா அதுல இருந்து விடுதலை பெற நீ பெரிய பரிகாரங்களை செஞ்சாகணும். இத பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கனே. ஆனா நீ ஏன் அப்படி செய்யணும்னு நினைக்கிற? பாபாஜி, அதுக்கு வெறி அதிகமாயிடுச்சு. திருடுறதோட மட்டும் இல்லாம இப்ப கொலை செய்யற அளவுக்கு வந்திருக்கு. அதோட இந்த ஊர் போலீஸ் கூட உஷாராயிட்டாங்க. ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோ. யோசிச்சேன் பாபாஜி. நீங்க எங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. இனி வாழ்நாள் முழுக்க நாங்க வேலையே செய்ய தேவையில்ல. பாபாஜி, அதுகிட்ட எங்களை விடுவிச்சிருங்க ப்ளீஸ். சரி, நாளைக்கு ராத்திரி நீ ஏதாவது ஒரு அரச மரத்துல இருந்து ஒரு இலைய பறிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. அந்த தாயத்துல அந்த ஏவலோட முடி இருக்கு. அந்த முடியை எடுத்து அந்த இலை மேல வச்சு அதை நீ என்கிட்ட கொண்டு வா. நான் அந்த ஏவல் கிட்ட இருந்து உனக்கு முக்தி அளிக்கிறேன். சரிங்க பாபாஜி. வணக்கம் மாதவண்ண. காலங்காத்தால எங்க போயிட்டு வரீங்க? நீ என்ன இந்த ஊரோட போலீஸா? நான் எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா என்ன? இங்க பாருங்க அண்ணே, நான் யூனிஃபார்ம் போடாத இன்ஸ்பெக்டர்னே நீங்க வச்சுக்கோங்க. நேரடியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லனா உண்மையான போலீஸ் முன்னாடியே அந்த பாபா மட்டும் உளறிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்க கதை கந்தலாயிடும். யாரு யாரு யார் அந்த பாபா? எந்த பாபாவா? பாபாவா தெரியாதானே? ஆனா ஏவல தெரியல. நீ 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 என்ன சொல்ல வர? இங்க பாருங்க மாதவண்ண, ஒழுங்க மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க. இல்லன்னா இந்த ஊர் முழுக்க உங்களை ஆட்டி படைச்சிருவேன். ஆட்டி படைக்கிற விதத்துல அந்த ஏவலுக்கே மண்டை குழம்பிடும். உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு ஹரி, உனக்கு தான் தெரியுமே, எனக்கு வேலை போயிடுச்சு. நான் ₹1 சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நண்பர்களும் சொந்தக்காரங்களும் எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. என் மனைவிக்கும் என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில எனக்கு உயிரை விடுறதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. அந்த பாபா தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. நீ தயாரா? பாபா, நான் தயாரா இருக்கேன். உயிரை விடுறதை விட இது பரவாயில்ல. நீங்க வழியை சொல்லுங்க பாபா. சரி, என்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கெட்ட ஆத்மா என்கிட்ட இருக்கு. அதை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டன்னா அதுக்கு நீதான் முதலாளி. உனக்கு அது அடிமை. அதோட பேரு தான் ஏவல். அது தன்னோட முதலாளிக்காக இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய இரும்பு பெட்டிகளை உடைச்சு பணத்தை கொண்டு வந்து தரும். பாபா, எனக்கு அந்த ஏவலை கொடுங்க. அதுக்கு நீ ஏதாவது ஒரு கன்னி பொண்ணோட 101 முடிய கொண்டு வந்து சனி அமாவாசை அன்னைக்கு என்கிட்ட கொடுக்கணும். சரி பாபா, நான் அதை கொண்டு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னேன். அவளும் உடனே சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த சனி அமாவாசைக்கு ஒரு கன்னி பொண்ணோட முடியோடையே நான் பாபா கிட்ட போனேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிலிருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை உன் வீட்டில் இருக்கிற அறையில செய்யணும். அந்த அறையில ஒரு பெரிய வட்டத்தை போடு. அதுல ஏதாவது இறந்து போன ஒரு பொண்ணோட சேலையை வை. அதுக்கப்புறம் அந்த சேலை மேல 3 சிட்டிகை குங்குமத்தை போடு. அதுக்கப்புறம் ஆந்தையோட நகத்தை வைக்கணும். சாக்கடையில் இருக்கிற தண்ணி எடுத்து அது மேல தெளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிற மந்திரங்களை 101 முறை ஜெபிக்கணும். நீ ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த ஏவலோட கேசம்தான் தெரியும். நீ உடனே அதோட கொஞ்சம் முடிய வெட்டி இந்த தாயத்துக்குள்ள அடைச்சு
அதை உன்னோட கழுத்துல போட்டுக்கணும். அப்பதான் அது உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏவல் உருவாக ஆரம்பிச்சிடும். கவனத்தில் இருக்கட்டும். அந்த ஏவல் ராத்திரி 12 மணில இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னால வேலை வாங்க முடியும். சூரியனோட ஒளி பட்ட உடனேயே அது சக்தியை இழந்துடும். மறுநாள் ராத்திரி மறுபடியும் அதை திருட அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதை தட்டி எழுப்புறதுக்காக அழுக்கான சாக்கடை தண்ணியை இந்த கமண்டலத்துல நிரப்பி அது மேல தெளிக்கணும். மந்திரத்தை படிக்க படிக்க ஒவ்வொன்னா எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஏவல் மறுபடியும் தென்படும். இந்த இரும்பு சின்னத்தை உன்கிட்ட வச்சுக்கோ. அந்த ஏவலை கட்டுப்படுத்த உனக்கு ரொம்ப உதவியாயிரும். அதுக்கப்புறம் அந்த ஏவல் எனக்காக நிறைய முறை திருட ஆரம்பிச்சது. கண்ணு மேய்க்கிற நேரத்துல இருந்து நான் ஏழையிலேருந்து பணக்காரன் ஆயிட்டேன். நிறைய பேர் எனக்கு லாட்டரி அடிச்சதுன்னு நினைச்சாங்க. எனக்கு என்னமோ நிறைய பேர் புதையல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு கிடைச்சது ஒரு ஏவல் தான். நான் அந்த ஏவலை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சேன். இங்க பாரு ஹரி, நான் உன்கிட்ட எனக்கு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். நீ தயவு செஞ்சு வாயை திறந்துடாத. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல மாதவண்ண. இப்ப ஒரு நாயோட வாயை மூடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட வாயில எலும்பு துண்டை திணிச்சாகணும். உனக்கு என்ன வேணும்? பாதி. என்ன? அதான் 50-50. நடு ராத்திரி என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட பங்கை வாங்கிட்டு போ. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். வந்துட்டியா ஹரி? வா, உன் பங்கை வாங்கிட்டு வா. உள்ள போயிட்டு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. போ. என்னோட காசு எங்க? நான் தான் உன்னோட காசு. ஆமா, நீ யாரு? ஏவல். என்ன காப்பாத்துங்க. எனக்கு பைசாவே தேவையில்லை. என்ன காப்பாத்துங்க. கதவை தரங்க. என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. கதவை தரங்க. என்ன கூட்டிடாதீங்க. விட்டுருங்க. மாதவண்ண, என்னை காப்பாத்துங்க மாதவண்ண. முடிஞ்சது அவனோட கதை. ஹரியோட பேராசை தான் அவன் உயிரை பறிச்சிருச்சு. பல உயிர்கள் பறி போயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு எதிராக யாருக்கிட்டையும் எந்த ஆதாரமும் இல்லை. இந்த விஷயம் அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தது. அவங்க எப்படியாவது அந்த தீய சக்தியான ஏவலை கூட வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்ப மாதாவுக்கு இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் அதுதான். அந்த ஏவல் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாங்க. நான் உடனே அந்த ஏவலோட முடியையும் அரச மர இலையையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா பாபா கிட்ட போய் ஆகணும். இனிமே என்ன ஆனாலும் அந்த ஏவல் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். நீங்க சரியா சொன்னீங்க. அந்த ஏவல் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சே ஆகணும். ஆனா நான் கடைசியா ஒரே ஒரு வேலை செய்ய சொல்லட்டுமா? உர்மிளா, அதிகம் பேராசைப்படுறது நல்லதில்ல. ஆனா கடைசியா எனக்காக ஒரே ஒரு வேலை செய்ய சொல்லலாம்ல. நான் எவ்வளவு முறை உங்க பேச்ச கேட்டிருப்பேன். நீங்க எனக்காக கடைசியா ஒரு வாட்டி திருட சொல்லலாம்ல. சரி, ஆனா இதுதான் கடைசி முறை, சரியா? இந்த முறை அந்த ஏவலை கூப்பிடுற சாங்கியத்தை நீ தனியா செய்யணும், சரியா? ஏன்னா மந்திரவாதி பாபா இன்னைக்கு ராத்திரியே ஏவலை அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு, சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, இப்ப நான் கிளம்பலாம்ல? சரி.
ஏன் கதவை இப்படி திறந்து வச்சு போயிருக்கா? யாராவது உள்ள வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஊர்மிளா, ஊர்மிளா, ஊர்மிளா. இது இங்க எப்படி? ஊர்மிளா, இது இங்க எப்படி வந்துச்சு? அந்த தாயத்தை கொடு, அந்த தாயத்தை கொடு. பாபா, பாபா என்ன காப்பாத்துங்க. பாபாஜி, பாபாஜி, அந்த ஏவல் என்னோட மனைவியை கொண்டுடுச்சு பாபாஜி. அடுத்தது நான் தான் பாபாஜி. உன் மனைவி இறந்ததுக்கு பேராசைதான் காரணம். அது மட்டும் இல்லாம அவன் நம்மளையும் மாட்டி விட்டுட்டான். ஆனா நீ இந்த எல்லையை விட்டு வெளியில போகாத. அந்த ஏவல்னால இந்த எல்லைக்குள்ள வர முடியாது. சூரியனோட வெளிச்சம் பட்ட உடனேயே அந்த ஏவல் உடனே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதனால நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன். பாபா, இது சின்ன ஆயிட்டே இருக்கு பாபா. வேலை இல்ல 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 கடவுளே, இதை காப்பாத்து. விடியறதுக்குள்ள இதை அழிஞ்சிடக்கூடாது. இன்னும் 15 நிமிஷம் தான் கடவுளே. என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு. நான் சொல்றத கேளு.
நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். எல்லாம் இந்த பாபா செஞ்சது, நான் எதுவுமே செய்யல. என்ன மன்னிச்சிரு. என்னைக்கு அவங்க வீட்டுல போலீஸ் சோதனை போட போனாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பணமும் நகையெல்லாம் கிடைச்சது. என் வீட்டு பக்கத்துல தான் இதெல்லாம் நடந்தது. ஆனா எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அந்த ஏவல் அவங்க 2 பேரையும் கொன்னுடுச்சு. அதுவும் முக்தி அடைஞ்சு போயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு பூதம் பேய் ஆத்மாக்களை பார்த்து பயப்படுறோமோ அதை விட அதிகமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் நமக்குள்ள அதிகமா இருக்கும். அதுங்களோட சக்திகளை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்கும். சக்திக்கும் பணத்துக்கும் எப்பவுமே மனுஷங்க பேராசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பேராசைக்கு ஆத்மாக்களையும் விட்டு வைக்கல. பல பேர் ஆத்மாக்களை வசப்படுத்திடுவாங்க அவங்க விரும்பின காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காக. இவங்க எல்லாரும் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களை தான் குறிப்பா குறி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு திருட்டு, கொலை, யாரையாவது மிரட்டுறது இந்த மாதிரி செய்ய வைப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. இந்த சக்திகளால நமக்கு கிடைக்கிற செல்வம் கூடவே தீய சக்திகளை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸை கொண்டு வரும். கடைசியில நம்ம அழிவுக்கு அதுவே காரணமாயிடும். நம்ம பெரியவங்கெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்காங்க, உழைச்சு சம்பாதிக்கிறது தான் நிலைக்கும்னு. உழைக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்.